தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். தாய் தமிழ் உறவுகளே, இந்த காலை பொழுதிலே உங்கள் அனைவருக்கும் இடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காலை ஜெபத்தோடு இந்த புதிய நாளை துவங்கியுள்ளீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், சபிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் கைதூக்கி விடுகிற தேவன், கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன், தாழ்த்துகிற தேவன் அல்ல. நம்முடைய கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துகிற தேவன். அவர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் நம்மை சீயோனிலிருந்து அவர் ஆசீர்வதிப்பார். வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வாதங்கள் விரட்டி கொண்டு வந்து முந்தி கொண்டு நம்மை செல்லும். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதும் உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை வழிநடத்தும். கர்த்தர் நம்மை சபிக்க மாட்டார். நம்முடைய சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று விசுவசிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாத மலையில் நனைவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை காக்கும். ஆமென்.